மகாபாரதத்தில் எத்தனையோ பவர்ஃபுல் ஆயுதம் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். பிரம்மாஸ்திரா, பசுபதாஸ்திரா, நாராயணாஸ்திரா. லிஸ்ட் ரொம்ப பெருசு. அஸ்திரா அஸ்திரா அஸ்திரா. ஆனால் இந்த எல்லா அஸ்திரங்களையும் விட ஒருத்தங்கிட்ட இருந்த ஒரு விஷயம், சீட் கோட், அவனை அசைக்கவே முடியாதவனாக மாத்துச்சு. அது ஒரு ஆயுதம் இல்லை, ஒரு கவசம். சூரியனோட சக்தியில் உருவானது, யாராலையும் துளைக்க முடியாத ஒரு டிவைன் ஷீல்ட். ஆனால் அந்த கவசம் மகாபாரத போரோட முடியலைன்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த டிவைன் பவரோட ஒரு சின்ன பீஸ், கடவுளிடமிருந்து ஒரு பரிசு, இன்றைக்குமே நம்ம பூமியில் எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு சொன்னால், ஒரு சீக்ரெட் ட்ரெஷர் அண்ட் பல க்ளூஸ் நாம் சால்வ் பண்ண காத்துட்டு இருக்குன்னு சொன்னால், நாம் இன்னைக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறது எ வெரி பிக் மிஸ்ட்ரி. கர்ணனின் பிறப்போடவே வந்த அந்த கவச குண்டலம், அந்த கோல்டன் கவசம் அண்ட் இயரிங்ஸ் இப்போ எங்கே இருக்குது? ரெடியா? லெட்ஸ் டிகோட் த எவிடன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், எப்பவும் போல் முதல்ல கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் செட் பண்ணிக்கலாம். இந்த கதையை ஃபஸ்ட் டைம் புதுசாக கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன ரீவைண்ட். யார் இந்த கர்ணன்? மகாபாரதத்திலேயே ரொம்ப ட்ராஜிக் அண்ட் பவர்ஃபுல் கேரக்டரில் கர்ணனும் ஒருத்தன். டெக்னிக்கலாக பார்த்தா அவனும் ஒரு பாண்டவன் தான். குந்தி தேவிக்கு துர்வாச முனிவர் ஒரு வரம் கொடுத்தார். அவங்க எந்த கடவுள் நினைத்து மந்திரம் சொன்னாலும் அந்த தேவர் அவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுப்பார். சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு குந்தி ஒரு நாள் சூரிய பகவானை சன் காடை நினச்சி அந்த மந்திரத்தை சொல்கிறாங்க. அண்ட் பூம், சூரிய பகவானை தோன்றி அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தை கவசம்னு சொல்கிற ஒரு டிவைன், வேறுபாடு செய்ய முடியாத கவசமோடவும் குண்டலம்னு சொல்கிற டிவைன் இயரிங்கோடவும் பிறக்குது. இது சும்மா ஃபேன்சி கடையில் வாங்குகிற கோல்டு ஜுவல்லரி மாதிரி கிடையாது, ஓகேவா? இது அவரோட உடம்போட ஒட்டி பிறந்த ஒரு விஷயம், பார்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் ஸ்கின். சூரியனோட அத்தனை சக்தியும் அ போர்ஷன் ஆஃப் ஹிஸ் டிவைன் எசன்ஸ் லிட்ரலி அந்த கவசத்தில் கலந்துருந்துச்சு. அந்த கவசம் இருந்ததால் அவரோட மார்பு பகுதி, அப்புறம் வைட்டல் ஆர்கன்ஸ், இம்பார்ட்டன்ட் பாடி பார்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி கவர்ட், இன்வின்சிபிள். எந்த ஆயுதமும் எந்த அஸ்திரமும், ஏன் அந்த கடவுளை நினச்சா கூட அதை தொலைக்க முடியாது. அந்த குண்டலம், அதாவது இயரிங்ஸ், அவரோட முகத்தையும் தலையையும் ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. அப்புறம் அதில் இருந்து வர டிவைன் லைட் அவரை பார்க்கவே ரொம்ப ரேடியண்ட்டாக காட்டுச்சு. அண்ட் அது அவருக்கு பெரிய எனர்ஜியை கொடுத்து எந்த விதமான இல்லூஷன் அல்லது மாயையிலிருந்தும் அவரை காப்பாத்துச்சு. ஸோ கவச குண்டலம் இருக்கிற வரைக்கும் கர்ணன் வாஸ் லிட்ரலி இம்மார்டல், சாகாவரம் பெற்றவன். அவனை யாராலும் வெல்லவே முடியாது, அவனை கொல்லவும் முடியாது. ஆனால் அப்புறம் என்ன ப்ராப்ளம்னா, அந்த டைமில் குந்திக்கு கல்யாணம் ஆகலை. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு குழந்தை பிறந்தா இந்த சொசைட்டி என்ன செய்யும்னு சொல்லுங்க. அப்படி பயந்த குந்தி இந்த குழந்தைய ஒரு பெட்டியில் வச்சு கங்கை நதியில் விட்டுட்டாங்க. அந்த குழந்தைக்கு அதிரதன்னு ஒரு தேரோட்டியும் அவங்க மனைவி ராதையும் எடுத்து வளர்த்தாங்க. அதனால தான் அவருக்கு ராதேயன்னு இன்னொரு பேரும் உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாதுல்ல? கர்ணனுக்கு ராதேயன்னு இன்னொரு பேரும் உண்டு. ஸோ இந்த உலகத்துக்கு அவன் ஒரு தேரோட்டியின் மகன், ஒரு சூதபுத்திரன், ஒரு சத்திரிய இளவரசன் கிடையாது. இந்த ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் தான் அவரோட மொத்த ட்ராஜடிக்கும் மூல காரணம். ஓகே, இப்போ ஒரு பக்கம் யாரும் வெல்ல முடியாத ஒரு வாரியர் இருக்கான். இப்போ பிளாட்ல ஒரு ட்விஸ்ட் வருது. பாண்டவர் சைடில் அப்புறம் மெயின் ஹீரோ யாரு? அஃப்கோர்ஸ் அர்ஜுனன் தான். அர்ஜுனோட அப்பா யாரு? த கிங் ஆஃப் காட்ஸ், இந்திரா. குருக்ஷேத்திர வார் வரப்போகுது. த ஃபைனல் ஷோடவுன் நிச்சயம். இந்திராவுக்கு நல்லாவே தெரியும், கர்ணன் கிட்ட கவசகுண்டலம் இருக்கிற வரைக்கும் தன்னோட மகன் அர்ஜுனனால அவனை ஜெயிக்கவே முடியாது. இட்ஸ் அன் இம்பாசிபிள் ஃபைட். ஸோ இந்திரா களத்தில் இறங்க முடிவு பண்ணுறாரு. பட் ஹவ்? கர்ணன் கூட சண்டை போட்டு அதை வாங்க முடியாது. த கவசம் இஸ் டூ பவர்ஃபுல். ஸோ அவர் ஒரு பிளான் போடுறாரு, ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி போடுறாரு. கர்ணன் கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, அதுதான் தர்மம். அதில் அவனை மிஞ்ச ஆளே கிடையாது. சூரிய உதயத்துக்கு அப்புறம் அவன் பூஜை பண்ணும்போது யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டான். ஈவன் இஃப் இட் காஸ்ட் ஹிம் இஸ் லைஃப்.
உயிரே போனாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அவனோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆல்சோ இஸ் பிக்கஸ்ட் வீக்னஸ் இதுதான். இந்திரா இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க நினைச்சாரு. அவர் ஒரு வயதான ஏழை பிராமணர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கர்ணன் காலையில் பூஜை பண்ணும்போது போறாரு. அந்த சீனை இமேஜின் பண்ணி பாருங்க. கர்ணன் சூரியனை வணங்கிட்டு இருக்கான். அந்தனர் வேஷத்துல இந்திரன் வந்து நிற்கிறார். எனக்கு ஒரு தானம் வேண்டும்னு கேட்கிறார். அதுக்கு கர்ணன், சொல்லுங்க, தங்கம், வைரியம், பசுக்கள், நாடு, என்ன வேணுமாலும் கேளுங்க, தரேன்னு சொல்றான். அந்த பிராமணர் தலசிச்சு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், உன் உடம்போட ஒட்டி பிறந்த கவசத்தையும் குண்டலத்தையும் எனக்கு தானமாக கொடுத்துருன்னு சொல்றார். கர்ணனுக்கு தூக்கி வாரி போடுது. பிகாஸ் இது வெறும் ஒரு கவசத்தை கேட்கிற கேள்வி இல்லை, அவனோட உயிரையே கேட்கிற மாதிரி. கர்ணனோட அப்பா சூரியன் ஏற்கனவே ஒரு கனவுல வந்து அவனை வார்ன் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்திரன் இந்த மாதிரி வருவான், ஏமாந்துடாத, கொடுத்துடாதன்னு சொல்லியிருந்தார். ஆனால் கர்ணனுக்கு அவனோட தர்மம், கோட் ஆஃப் ஆனர் தான் எல்லாமே. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது தான் அவனுக்கு முக்கியம். வந்தது இந்திரன்னு அவனுக்கு தெரியும். இது ஒரு ட்ரிக்குன்னு தெரியும். இதனால் தன்னோட சாவு நிச்சயம்னு தெரியும். ஆனாலும் அவன் சிரிச்சுக்கிட்டே ஒரு கத்தியை எடுத்து ஒரு சொட்டு தயக்கம் இல்லாமல் தன்னோட உடம்புல இருந்த அந்த கவசத்தையும் குண்டலத்தையும் அறுத்து எடுக்கிறான். உடம்பெல்லாம் ரத்தம். ஆனாலும் அதை ஒரு புன்னகையோட இந்திரன் கையில் கொடுக்குறான். இந்திரனுக்கு கர்ணாவோட தியாகத்தை பார்த்து ஸ்டன் ஆயிடுறாரு. தன்னோட சூழ்ச்சியை நினைச்சு அவரை வெட்கப்படுறாரு. அதை காம்பன்சேட் பண்ண இந்திரன் கர்ணனுக்கு வாசவி சக்தி, அவன் ஆயுதத்தை கொடுக்குறாரு. ஒன் டைம் யூஸ் இன்ஃபாலிபிள் ஆயுதம், ஒரே ஒரு முறை தான் உபயோகிக்க முடியும். அதை வச்சு யாரை வேண்டுமானாலும், ஏன் ஒரு கடவுள் கூட கொல்ல முடியும். கர்ணன் அதை ஸ்பெஷலி அர்ஜுனனுக்காகவே சேவ் பண்ணி வைக்கிறான். அஃப்கோர்ஸ் கிருஷ்ணர் கிளவரா அதை கடோத்கஜன் மேலே யூஸ் பண்ண வச்சிடுறாரு. பட் தட்ஸ் அனதர் ஸ்டோரி ஃபார் அனதர் டே. ஓகே, ஸோ த அஃபிஷியல் ஸ்டோரி இதோட முடியுது. இந்திரன் கவச்ச குண்டலத்தை வாங்கிட்டு தேவலோகம் இஸ் ஹெவன்லி அபோர்ட் போயிட்டான்னு மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கேஸ் க்ளோஸ்ட், ரைட்? அவ்வளோ சீக்கிரம் இல்லை. இங்கே தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. த அஃபிஷியல் ரிப்போர்ட் பார்க்க ரொம்ப சிம்பிளாக அப்புறம் ரொம்ப நீட்டாக இருக்குது. வாங்க சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் போக் சம் ஹோல்ஸ் இன் திஸ் தியரி. கொஸ்டின் நம்பர் 1. இந்திரன் அது ஏன் எடுத்துகிட்டு போகணும்? யோசிச்சு பாருங்க. இந்திரனோட அப்ஜெக்டிவ் என்ன? கர்ணனை வல்னரபிள் ஆக்குறது, அவனை வீக் ஆக்குறது. அர்ஜுனன் ஜெயிக்க வழி செய்யணும். மிஷன் அக்கம்ப்ளிஷ், ரைட்? கவசம் கர்ணனிடமிருந்து போயிடுச்சு. தட்ஸ் ஆல் தட் மேட்டர்ஸ். அந்த கவசத்தை தேவலோகம் வரைக்கும் கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அது ஒன்றும் ட்ராஃபி கிடையாது இல்லையா? ரத்தம் தோய்ந்த அந்த சதை மற்றும் டிவைன் மெட்டலோட ஒரு பீஸ். அது அவரோட தில்லுமுள்ளு வேலையை ஞாபகம் படுத்திகிட்டே இருக்கும் இல்லையா? சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திரன் அதை வச்சுக்கவே விரும்பி இருக்க மாட்டார்னு. ஸோ எடுத்துகிட்டு போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. கொஸ்டின் நம்பர் 2. அதோட தூய்மையையும் சக்தியும். கவச்ச குண்டலம் அது கர்ணனோட உடம்புல ஒரு பகுதியாக இருந்தது. அது சூரியனோட டிவினிட்டி அண்ட் கர்ணனோட லைஃப் ஃபோர்ஸில் இயங்குச்சு. அவனை விட்டு அது பிரிக்கப்பட்டதும் அதோட முந்தைய சக்தி அதுக்கு இருந்திருக்குமா? நோ வே. ஆர் டிட் இட் பிகம் ஜஸ்ட் an inert albeit power piece of metal? ஒருவேளை அது பவரை இழந்துருச்சா? அது டிவைன் ஆர்டிஃபேக்ட் கிடையாதா? ஜஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஒன்னா? ஆனால் அது பவரை ரீட்டைன் பண்ணியிருந்தா அப்புறம் கேமே வேற. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தேவலோகத்திலேயே அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். கொஸ்டின் நம்பர் 3. த சைலன்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட். இதுதான் மக்களே வெரி க்ரூஷியல் க்ளூ. மகாபாரதம் ரொம்பவே டீட்டெயிலாக எல்லாத்தையும் விவரிக்கும். ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு கவச்ச குண்டலம் பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை. நாட் ஒன்ஸ். இந்திரன் அதை தேவலோகத்தில் என்ன பண்ணார்? அதை போட்டுட்டாரா இல்லை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரா? ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் ஆர் கம்ப்ளீட்லி சைலண்ட். அப்படியே சைலண்ட்டாக இருக்குது மகாபாரதம். இந்த மௌனம் ரொம்பவே சஸ்பிஷியஸாக இருக்குது. வேண்டுமென்று அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸில் இருந்து மறைக்கப்பட்ட ஒரு எவிடன்ஸ் மாதிரி. ஸோ அஃபிஷியல் ஸ்டோரியில் இவ்வளோ ஓட்டைகள் இருந்தால் ஆல்டர்னேட் தியரிஸ் என்ன? வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னைக்கு உங்களுக்கு நான் 3 மெயின் தியரிஸ் வச்சுருக்கேன். தியரி நம்பர் 1. அது அழிக்கப்பட்டு விட்டது. இது ஒரு சிம்பிள் தியரி.
அந்த கவசம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அது தன்னோட அசிங்கமான செயலை ஞாபகப்படுத்தும்னு நினச்சி இந்திரன் தன்னோட அதை வச்சுக்காம அதை அழிச்சிருக்கலாம். கர்ணன் கிட்ட இருந்து வாங்கி ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் போய் புஃப் கான், நோ எவிடன்ஸ், நோ ப்ராப்ளம், பாசிபிள். ஆனால் இது கொஞ்சம் ஆன்டி கிளைமேட்டிக்காக இல்லை? தியரி நம்பர் 2, அது அதன் மூலத்திற்கே திரும்பி கொடுக்கப்பட்டது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் போய்டிக் தியரி. கவச்சம் சூரிய பகவான் கொடுத்த ஒரு கிஃப்ட், இட் இஸ் பார்ட் ஆஃப் ஹிம், சூரிய பகவானோட பகுதி. ஸோ இந்திரா அவருடைய சக காட், வெரி ஹானரபிள் விஷயமாக அந்த கவசத்தை அதோட ரைட்ஃபுல் ஓனரான சூரியன் கிட்டேயே திரும்பி கொடுத்திருக்கலாம். சூரியன் அதை திரும்ப பெற்றுக்கொண்டார். திஸ் க்ளோசஸ் த லூப் பர்ஃபெக்ட்லி. இது ஒரு ரெஸ்பெக்டபிள் தியரி. பட் அகெயின் இதுக்கு ஜீரோ டெக்ஸ்டுவல் எவிடன்ஸ் இருக்கு. மகாபாரதம் இதை பற்றி எதுவுமே பேசுறதே இல்லை. இட்ஸ் பியூர் ஸ்பெகுலேஷன்ஸ். பட் தென் தேர் இஸ் தியரி நம்பர் 3, த மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஒன். நம்மள ஒரு ரியல் ட்ரெஷரண்ட்டுக்கு கூட்டிட்டு போகிற தியரி. தியரி நம்பர் 3, இந்திரன் அதை பூமியிலேயே மறைத்து வைத்தார். Now this is where our detective work gets really interesting. அவர் ஏன் அதை பூமியிலே ஒளிச்சு வைக்கணும்? திங்க் லைக் இந்திரா. யாரை வேணுமானாலும் அழிக்க முடியாததாக மாற்றக்கூடிய ஒரு கவசம் இப்போ உங்ககிட்ட இருக்குது. அதை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. பிகாஸ் அது சூரிய மாதிரி ஒரு பவர்ஃபுல் காடோட டிவைன் கிரியேஷன். அதை தேவலோகத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா மற்ற தேவர்கள் ஜெலஸ் ஆகலாம் ஆர் அதை திருட ட்ரை பண்ணலாம். இட் குட் அப்செட் த பேலன்ஸ் ஆஃப் பவர். தேவலோகத்தில் கேயாஸை க்ரியேட் பண்ணிடும். அண்ட் அதை கண்டபடி எங்கேயும் போட்டுட்டு போக முடியாது. ஏதாவது அசுரன் கையிலையோ மனுஷன் கையிலையோ கிடைச்சா அப்புறம் பிக் ப்ராப்ளம். ஸோ வாட்ஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் மூவ்? நீங்கள் அது ஒழிச்சு வைப்பீங்க இல்லையா? யூ ஹைட் இட். பூமியில் ரொம்பவே சேக்ரடான பவர்ஃபுல்லான அப்புறம் அதோட ஒரிஜினல் சோர்ஸ் தி சன் காட், சூரியனோட ரொம்ப தொடர்புடைய ஒரு இடத்துல அதை ஒழிச்சு வைப்பீங்க. சரியா? ஸோ இந்த தியரியை நாம் எடுத்துக்கிட்டா த நெக்ஸ்ட் லாஜிக்கல் கொஸ்டின் இஸ், எங்கே? அவ்வளோ இமென்ஸ் சோலார் பவர் இருக்கிற ஒரு பொருளை எங்கே ஒழிச்சு வைப்பீங்க? திங்க் பண்ணுங்க, எங்கே வைக்கலாம்? குறிப்புகள் ஒரு குறிப்பிட்ட வகை இடத்தை சுட்டி காட்டுகின்றன. பண்டைய சூரிய கோயில்கள். இந்தியா முழுக்க சூரியனுக்காகவே டெடிகேட் பண்ணப்பட்ட நிறைய இன்க்ரெடிபிள் டெம்பிள்ஸ் இருக்குது. அதில் பல இப்போ இடிபாடுகள் கணக்கில்லாத சீக்ரெட்ஸை வச்சிருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் ரொம்பவே ஸ்டாண்ட்ஸ் அவுட். த மோஸ்ட் ஃபேமஸ், த மோஸ்ட் கிராண்ட், த மோஸ்ட் மிஸ்டீரியஸ் சன் டெம்பிள் ஆஃப் ஆல். ஒடிஷாவில் உள்ள கொனார்க் சூரிய கோயில். மக்களே, ஜஸ்ட் லுக் அட் தட் பிளேஸ். அது ஒரு ஆர்கிடெக்சர் மாவல். மொத்த கோயிலும் சூரிய பகவானோட ஒரு பெரிய தேர் மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். 24 பெரிய சக்கரங்கள், 7 குதிரைகள் இழுக்கிற மாதிரி. இட்ஸ் அ மானுமெண்ட் பில்ட் டு செலிப்ரேட் கிரேட் சூர்யா. நீங்கள் இந்திரனாக இருந்தால் இதை விட ஒரு பெட்டர் ஹைடிங் ஸ்பாட்டை நினச்சி பார்க்க முடியுமா? அந்த கவசமோட ஒரிஜினல் கிரியேட்டருக்காகவே கட்டப்பட்ட ஒரு வீடு மாதிரி அந்த வீட்டில் கொண்டு போய் வச்சிட வேண்டியது தான். Now for the evidence. கொனார்க் கோயில் முழுக்கவே மர்மங்கள் தான். அதோட மெயின் சாங்டம், கர்ப்பகிரகம், மெயின் ஐடல் இருந்த இடம் இப்போ சீல் வைக்கப்பட்டிருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அது இடிஞ்சு விழுந்துருச்சு. உள்ளே என்ன இருந்துச்சுன்னு யாருக்குமே சரியாக தெரியாது. 19ஆம் நூற்றாண்டு பிரிட்டிஷ் ரெக்கார்டில் கோபுரத்துக்கு உள்ள ஒரு பெரிய லோட் ஸ்டோன் ஒரு மேக்னெட் இருந்ததாக சொல்கிறாங்க. அது கப்பல்களை கூட கடற்கரையை நோக்கி இழுக்கும் அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்ததாம். வாட் இஃப் அந்த சக்தி வாய்ந்த பொருள் பற்றிய லெஜண்ட் ஒரு மேக்னெட் பற்றினது இல்லைன்னா? அது ஒரு உருவகமாக இருந்தால் என்ன செய்வது? அந்த கோயிலோட கோரில் கவச்சகுண்டலத்துக்கு ஒரு வால்ட் டிசைன் செய்யப்பட்டிருந்தா யோசிச்சு பாருங்க. ரொம்பவே சேக்ரடான இடத்துல சூரியனோட கோயிலில் அதை வச்சு அப்புறம் அந்த சாங்டமையை சீல் பண்ணி உலகத்துக்கிட்ட இருந்து ஃபார் ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஒருவேளை அந்த சுவர்களுக்குள்ளே ஒழிச்சு வச்சிருந்த கவசமில் இருந்து ரேடியேட் ஆன டிவைன் எனர்ஜியால் உருவானதாக இருக்கலாம் மேக்னெட்டிக் பவர். காரணமே அந்த கவசமாக இருந்திருக்கலாம். அஃப்கோர்ஸ் இது மட்டும்தான் அந்த ஸ்பாட்டுன்னு இல்லை, வேறு சில லெஜண்ட்ஸும் இருக்குது. குஜராத்தில் சில பகுதிகளில் வானத்திலிருந்து வந்த பரிசு பழங்கால படிக்கிணர்களில் ஒழிச்சு வச்சிருக்கிறதா சில நாட்டுப்புற கதைகள் சொல்லுது. இது ஒருவேளை அந்த கவசத்தை பற்றின ரெஃபரன்ஸாக இருக்கலாம். சிலர் இதை காஷ்மீரில் இருக்கிற மார்த்தாண்ட சூரிய கோயிலோட கனெக்ட் பண்ணுறாங்க.
அதுவும் ஒரு மேக்னிஃபிஷன்ட் பட் நவ் ruined ஸ்ட்ரக்சர். பார்த்துருப்பீங்க. The trail has gone cold, but the clues are there. நம்ம ஆர்கிடெக்சரில், நம்ம ஃபோக்லோரில், நம்ம ஏன்ஷியன்ட் டெக்ஸ்டோட மௌனத்தில் ஒளிஞ்சிருக்கு. ஸோ கர்ணனின் கவச்சகுண்டலம் இன்னைக்கு எங்கே இருக்குது? த ஹானஸ்ட் ஆன்சர் இஸ் யாருக்கும் உறுதியாக தெரியாது. மகாபாரதம் சொல்கிற மாதிரி அது தேவலோகத்தில் இந்திரன் கிட்ட இருக்கலாம், சூரியன் கிட்டேயே திரும்பவும் கொடுக்கப்பட்டிருக்கலாம், காலப்போக்கில் அழிஞ்சும் போயிருக்கலாம், அல்லது சூரியனின் ஒரு துண்டு, கற்பனை செய்ய முடியாத சக்தி கொண்ட தெய்வீக கவசம் ஒரு பழங்கால கோயிலின் இடிபாடுகளுக்கு அடியில் செயலற்ற நிலையில் இருக்கலாம். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நமக்கு தெரியாது. The story of Karna's கவச்சகுண்டலம் is a powerful reminder. இது தியாகம், தர்மம், அப்புறம் ஆயிரம் வருஷமாக நீடிக்கிற ஒரு மர்மம் பற்றின கதை. இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, கிரேட்டஸ்ட் பவர்ஸ் என்பவை நீங்கள் பயன்படுத்துகிற ஆயுதம் இல்லை, நீங்கள் வாழ்கிற கொள்கைகள் தான். கர்ணன் தன்னோட கவசத்தை இழந்தான், ஆனால் அவனோட மரியாதை ஒருபோதும் இழக்கலை. வாட் டு யூ கைஸ் திங்க்? இந்த தியரிஸில் எது உங்களுக்கு மோஸ்ட் கன்வின்சிங்காக இருக்குது? ஆர் டு யூ ஹாவ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தியோரி? கவசகுண்டலம் எங்கே ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த இன்வெஸ்டிகேஷனை நாம் ஒன்றா சேர்ந்து தொடரலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் டீப் டைவ்ஸ் இன்டு ஹிஸ்ட்ரிஸ் கிரேட்டஸ்ட் அன்சால்வ்ட் மிஸ்ட்ரிஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஸ்டே கியூரியஸ். டேக் கேர். பாய்.